السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய மத்தியில் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய பிரபத்துவதற்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கிற இந்த அல் குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்மில் சில பேர் கற்றுக்கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை சில விஷயங்களை செவியேற்க செய்கிறான். யாராருக்கெல்லாம் நாடவில்லையோ அவர்கள் செய்தியை கூட செவியேற்காதவர்களுமே செய்துவிடுகிறார். குர்ஆனில் இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார். நம்ம சொந்தமான சொல்லல, ஒரு செய்தி நம்ம இடத்தில் காது வரை வருகிறது என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கிறது. யஹ்தி மன் யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழியை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். செய்தி கேட்கறது தான் பெரிய ஒரு விஷயமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. பின்னாடி அவர்களுடைய ஆயத்தை தான் சொல்லுது, அது பார்ப்போம். சில பேர்களுக்கு செய்தி வரும், அது புரியாது. செய்தி சில பேருக்கு செய்தியே வராது, அல்லது செய்தி வரும் பொழுது அதை செவியேற்க தயாராக இல்லை. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மனித குலத்திற்கு இருக்கிறது. அதனால பெரும்பாலும் இந்த அறுப்படை பெற்றவர்கள் விஷயத்துல செய்தி நம்ம வரை வருகிறதில்ல. இதுவே புரியல அப்புறம் வருகிறதே பெரிய அறுப்படை. இன்றைய காலத்து சூழ்நிலையில தெரியாத விஷயங்கள் நம்மிடத்தில் வருவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் அதான் பதிவு செய்கிறார். ரொம்ப தெளிவாக இருக்கிறது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. இப்படிதான் நம்ம அந்த முறை குர்ஆனை நன்றாக ஓதுவதற்கு பழகிக்கொள்ளணும். அதற்கு பிறகு ஓதியது என்னன்னு புரியறதுக்கு முற்படணும். உதாரணமாக நம்ம 21 தொழுகிறோம். எவ்வளோ பிள்ளைங்க ஓதுறாங்கல்ல, 4 பேர் 5 பேர் ஓதுறாங்கல்ல, அந்த ஓதுபவர்கள் குறைஞ்சபட்சம் எதை ஓதுகிறோமோ அதை ஓதுவதற்கு முன்பாக வீட்டிலேருந்து வரும்பொழுது தமிழில் படிச்சுட்டு வந்தாங்கன்னாக்கா ரொம்ப அந்த தொழுகையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும். அந்த அளவுக்கு விஷயங்கள் கூட இருக்குது. ஆனால் தெரியாதவங்க ஓதுறவங்களுக்கு பெரும்பாலும் மாஷாஅல்லாஹ் உலக அளவில் இன்றைக்கு தான் எல்லாமே குர்ஆனை முழுவதுமாக மனப்பாடம் செய்த மாணவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ரமலானில் ஓதுவாங்க, நம்மளும் இன்னும் கேட்போம், போயிட்டே இருக்கும். இதுதான் நிலைமையாக இருப்பதால் அந்த குர்ஆன் மூலமாக என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த விளைவு நம்மிடத்தில் ஏற்படவில்லை. இதுதான் உண்மை. அதை கொஞ்சம் பேர் இப்போ நம்ம கேட்குறோம், 10-20 பேர் கேட்குறோம் இல்லையா? அந்த கேட்பவர்கள் ரொம்ப நல்லா கேட்டு அது என்ன அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு விளக்கணும். முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வசனங்கள்ல இந்த மனுஷன் நிலைமை எத்தனை வகையாக பார்த்தோம், 5 வகையாக பார்த்தோம் இல்லையா? என்னது? நம்பர் 1 அல்லாஹ் முன்னாடி எல்லாம் நின்றது ஒரு வகை. 2வது உம்மா வயசுல நம்ம வளர்ந்தது 2வது வகை. 3வது உலகத்துல இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வகை, 3வது வகை இருக்குது. திருப்பி மௌத்தாக போவோம், கபருக்கு போய் அடக்கம் பண்ணுவாங்க, 4வது வகை இருக்குது. 5வது வகையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னது? அந்த கபர் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சூறு ஊதப்படும். அதுக்கு பிறகு எல்லாரும் எழுந்து வருவார்கள். அங்கே பேசிக் கொண்டிருக்கிற விஷயத்தை பற்றி அதான் இங்கே பேச போகிறாங்க. இன்னும் பல நிலைமை இருக்கிறது, பார்ப்போம் சார். இப்போ 5வது நிலைமை எல்லாம் எழுந்த பிறகு இந்த 2 வசனத்திலையும் வரப்போகிற வசனத்திலையும் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு நல்லா பதிவு செய்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கல இன்னும்.
இன்னும் என்னல்ல, நம்ம என்ன மௌத்தாவில் நம்ம அடக்கம் பண்ணப்படல, நம்ம போய் பார்க்கல. ஏன் இதை அந்த ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்குறான்னு சொன்னாக்கா, இந்த விஷயங்கள் யாருடைய காதுக்கெல்லாம் விழுந்து விடுகிறதோ, இந்த செய்தி யாருக்கெல்லாம் வந்து விடுகிறதோ அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. இல்லை இந்த விஷயத்தில் யாருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதோ அவங்க எப்போதும் கூட இருப்பாங்க, அங்கே போய் மாட்டிக்குவாங்க. இங்கே என்ன குரானில் என்ன ஒரு அழகுன்னு சொன்னால், நம்ம சாதாரண எக்ஸாம் எழுதுவோம் உலகத்தில், என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆளுநர் உட்கார்ந்தாதான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், அப்புறம் நம்ம வந்து பரிச்சை எழுதணும். ஆனால் அல்லாஹ் தன் அருளால் என்ன கேள்வி கேட்கப் போகிறேன், என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்பதை தெளிவாக டிக்ளேர் பண்ணி அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறோம். எதுக்காகனா, இந்த மனித குலத்தின் மீது அல்லாஹ் காட்டிய அருள்படைதான். அல்லாஹ் ரஹ்மான், அவன் அளவுக்கு அருளாமையே இருக்கிறான். எல்லாத்தையும் மனித குலத்திற்கு தெளிவாக சொல்லிவிட்டு, எப்பா இதுதான் கேள்வி, இதுதான் பதில், இப்படி தானே வரப்போகிற, இதுதானே செஞ்சுக்கணும். அங்கே வந்து அதுக்கு தெரியாத சொல்ல விடாது, பார்த்துக்கிறான்னு சொல்லி தான் அல்லாஹ் பல விஷயங்களை, இனிமே நடக்கப் போகிற விஷயங்களை உயிரோடு இருக்கிற நமக்கு அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுக்கிறான் குர்ஆன் மூலமாக. அந்த அந்த அடிப்படையில் இந்த வசனத்தெல்லாம் அணுகணும். அதெல்லாம் புரியாமல் உள்ள போய் அணுகணும்னா கண்ணை கட்டி காட்ட விட மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு நாம் பார்க்காத சப்ஜெக்டை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், எல்லா உயிர்களும் அங்கு வரும். அங்கே வந்து அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்தும் போது மனுஷன் வருவான்னு சொல்லலை. உலகத்தில் வாழும்போது தான் இன்சான் எல்லாம் பயன்படுத்துவோம். அந்த மௌத்தான பிறகு பயன்படுத்துகிற குர்ஆனில் பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நஃப்சுன்னு எல்லாம் பயன்படுத்துவோம். நஃப்சுன்னு என்னது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற போது நம்மை அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இயக்குகிற உயிருக்கு பேர் நஃப்சுன்னு பேர். அந்த உயிர் தான் அங்கே போகிறது. உடம்பு மண்ணை சாப்பிட்றோம். அதை ஏற்கனவே அந்த காப்பி கேட்டால, எப்படி மண்ணு சாப்பிட்டு நான் வருவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் பதில் இருக்காங்க. அதுதான் அதான் சொல்கிறான், எல்லா உயிர்களும் அங்கு வரும். அந்த உயிரோடு அந்த உயிரோடு சாய்க்குள் ஒரு ஓட்டி வருகிற இன்னொரு மலக்கு அவரோடு வருவார். சாய்க்குன்னு சொன்னாக்க சாதாரணமாக டிரைவருக்கு சொல்லுவாங்க அரபியில். நீங்கள் அரபி உங்களுக்கு தெரியும். சாய்க்குமா, சாய்க்குன்னு டிரைவருக்கு சாய்க்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிரை ஓட்டி வருவதற்கு ஒரு டிரைவர் அங்கே வருவார் அந்த உயிரோடு. ஷஹீதுன், அந்த உயிர் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தது என்பதை சொல்வதற்காக, சாட்சி சொல்வதற்காக அவரோடு சேர்ந்து அந்த சாட்சி சொல்லுபவரும் வருவார். எப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த கொரோனா படிச்சுட்டு நம்முடைய உயிர் அங்கே அல்லாட்ட போகும் பொழுது நம்ம கூட நம்மை ஓட்டி வருவதற்கு ஒரு வழக்கு வருவார். அதற்கு பிறகு நமக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு வருவார். எதுக்காக எதிராக சாட்சி சொல்வார் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, வலது பக்கமும் இடது பக்கமும் வழக்குகள் இருக்கிறாங்க. நாம் செய்கிறத வந்து எழுதுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம சொல்கிற பேசுகிற எல்லா பேச்சுகளும் அவர்களுக்கு தெரியாமல் நம்ம பேசுறதெல்லாம் படித்து மேற்கண்ட ஆயத்தை இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நாம் செஞ்ச காரியங்கள், என்னென்ன காரியங்கள் செஞ்சோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக என்ன செஞ்சோம் என்பதை சொல்வதற்காகவே அந்த ஒரு உயிருக்கும் 2 பேருமே அல்லாஹ் இருக்கிறார். ஒரு ஆளுக்குமே அங்கே அந்த உயிருக்குமே 2 பேர்களை ஒன்று சாந்தி, ஒன்று வந்து ஓட்டி கொண்டு போய் அந்த எல்லாரும் உயிர்கள் கூடுகிற அந்த இடத்துல நிப்பாட்டுவதற்காக ஒரு பேரை அல்லாஹ் அங்கே கொண்டு போகிறான். அந்த உயிரை இந்த பயப்பட சொல்கிறான் 21. அதுக்கு பிறகு மிக முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். லக்கது குல்தத்தி கஃபலத்தி மின் ஹாதா. இதுதான் மிக முக்கியமான விஷயம் இங்கே வாழ்பவருக்கு. இந்த உலகத்தில் இந்த விஷயம்லாம் நடக்கும் என்பதை உனக்கு குர்ஆன் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூதர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. தூதர்களுக்கு பின்னால் அதை அறிந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அதையெல்லாம் கேட்காம கஃபலத்தில் மின் ஹாதா, நீ வந்து பராமரமாக இருந்தாய். லக்கது குல்தத்தி கஃபலத்தில் மின் ஹாதா, இந்த விஷயத்தை விட்டு ஏதோ பராமரமாக நீ இருந்தாய். ஏதோ ஒன்று வாழ்றோம், ஏதோ வைக்கிறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது எல்லாரையும் குறிப்பி, இந்த மனிதர்கள் எல்லாருமே குறிப்பி தாயிருந்து இந்த விஷயத்தை பற்றி ஒன்று நம்பிக்கை இல்லாமல் இருந்த, அல்லது விஷயம் வந்த சில பேர் சொல்றாங்க கட்டுக்கதை, முன்னோர்கள் கட்டுக்கதை இது பெரிய விஷயம் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. எதை சொல்றாங்களா இல்லையா, அசலாக சொன்னாங்க அப்படின்னு தான். இதுதான் அல்லாஹ் சில மிக முக்கியமான வசனம். இது மனிதர்கள் பெரும்பாலும் உண்மையான விஷயம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து புரியாது, அல்லது அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறது, கொடுப்போக்காக இருக்கிறது, எல்லா அர்த்தமும் இதுக்குள்ள இருக்குது. அப்பதான் சொல்றான் அல்லாஹ், இப்போ கஷப்னா அன்க கிதாக்க, இன்றைய நாளில்
உனக்கு எந்த அந்த திரை கொண்டு நான் போட்டிருந்தேனோ, கதாக்கன்னு சொன்னாக்கா ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு விஷயத்தை நல்லா அடைச்சிட்டு மேலே போட்டு அடைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரப்பரில் வச்சு அடைப்பாங்க. இதுக்கு பேர் கித்தான்னு பேர் அரபியில். சோடாவுக்கு மேலே வச்சு அடைப்பாங்க. அதுக்கு பேர் ரப்பரால் செஞ்சு ஒன்று அடைப்பாங்க. வெளியே காற்றே போகாது. அந்த அளவுக்கு சில பேர்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த உலகத்திலேயே அடைக்க வைத்திருக்கிறான்னு நல்லா பதிவு செய்யலாம். பல கோடி பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அல்லாஹ்வால. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம அடைப்பு இருக்குது கண்ணில், எதை கேட்கணுமோ அதை கேட்காம அடைப்பு காதில் இருக்கிறது, எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்காம அடைப்பு குளத்தில் இருக்குது. அதெல்லாம் பதிவு செய்யலாம். வேறு இடங்கள்ல நிறைய வசனங்கள் சம்பந்தமாக இருக்குது. இந்த வசனத்துக்கு விளக்கமாக கிட்டத்தட்ட 160 வசனங்கள் குரான்ல இருக்குது. ஒரு வசனத்துக்கு விளக்கமாக அந்த அளவிற்கு இந்த காதையும் கண்ணையும் இதயத்தையும் எப்படியெல்லாம் அதெல்லாம் மூடி வைத்திருக்கிறான் பல பேர்கள் சொல்லி விளக்கமாக அதெல்லாம் பதிவு செய்கிறான். அதெல்லாம் நானினால் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். சில படிக்கும் போது ஒன்று படிக்கிறது. அப்ப இன்றைய நாளில் உனக்கு ஏற்கனவே மூடி வச்சிருந்தால, காலம் போட்டு மூடி இருந்தால, அந்த கடப்பு இருந்துல அதை நாம் எடுத்து விட்டோம். இப்ப பசருங்கள் எவ்வளவு இந்த நாளில் உன்னுடைய பார்வை ரொம்ப தெளிவாக கூர்மையாக இருக்கும் என்று சொல்றாங்க. என்ன விளங்குகிற இந்த ஆயத்துறை விளக்கமாக வேறு வசனங்கள் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது, இந்த உயிர் வந்து நம்ம உயிர் போகுது இல்லையா, அல்லாட்ட போகும்போது அங்கு வந்து வேறு ஒரு படைப்பாக இந்த உயிரை எல்லாம் படைக்காது. நம்ம ஒன்று வேறு வசனங்கள் இருக்கு, நிறையா இருக்கு ஆதாரமாக. இந்த உடம்பு அங்கே போகிறது இல்லை. இந்த உடம்பு மண்ணுக்குள்ள மண்ணாக போய்விடும். இந்த உயிருக்கு வேறு படைப்பு படைக்கப்பட்டு அங்க இந்த உலகத்தில் நாம செய்த காரியங்களுக்கு தகுந்தவாறு கண்களும் காதுகளும் இதயங்களும் அங்கே படைக்கப்படுகிறது. அல்லாஹ் புதிய படைப்பிடும் அங்க. அந்த புதிய படைப்புக்கு வைத்து அல்லாஹ் இங்கே பேசுகிறான். இந்த நாள்ல நீ உலகத்தில் வாழும்போது எந்த கண்ணு ஒழுங்கா பார்க்கலையோ, எந்த காது எல்லாத்தையும் கேட்கலையோ, எந்த இதயம் ஒழுங்கா சிந்திக்கலையோ, அது எல்லாத்தையும் நான் திறந்து வைத்திருக்கிறோம். அது இப்பொழுது கூர்மையாக உங்களை பார்க்க இருக்கிறது. அதனால எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல வந்து சொல்றான். அதான் இன்னும் விரிவான விஷயங்கள் பின்னாடி வருது. இதற்கு வந்து தோதுவாக சஜிதாவில் ஒரு வசனம் வருது. நீங்க வந்து சும்மா ஓதுவாங்க எல்லா பள்ளிவாசல்லையும். அதுல ஒரு வசனம் வருது, 12வது வசனம் 32ல, வலவு தரா இதில் முஜரிமூன நாக்கிசு ரூசியும் இந்த அப்படின்னு. நீங்கள் குற்றவாளிகள் இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் பேசுகிறாங்க அந்த ஆயத்துல. நீங்க மாத்திரம் அன்னைக்கு மறுமை நாள்ல இந்த குற்றவாளிகளை பார்க்க இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா குற்றவாளிகளும் தங்களுடைய தலையை குடிந்தவாறு அப்படியே நிற்பாங்க அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்யறான். வலவு தரா இதில் முஜரிமூன நாக்கிசு ரூசியும் இந்த அப்படின்னு அப்படி குடிஞ்சுக்கிட்டே நிற்பாங்களாம். அவங்க சொல்லுவாங்க என்னது, ரப்பனா அபசர்னா, யாரெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம், இப்போ சமியனா நாங்கள் கேட்டு விட்டோம், பரிஜியனா எங்களை திருப்பி அனுப்பிவிடு. இப்படி வசனம் நிறைய வசனங்கள் இது மாதிரி இருக்கு. நாங்கள் பார்த்துட்டு நல்லா கேட்டுட்டோம், எங்களை என்ன செஞ்சு திருப்பி அனுப்பிவிடு. வலவு தரா இதில் முஜரிமூன நாக்கிசு ரூசியும் இந்த ரப்பையும் ரப்பனா அபசர்னா வசமியனா பரிஜியனா நாமல் சாலையில் இன்னா நமக்கேனோம், நாங்கள் நம்பிக்கையாளர்களா இப்போது இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிகின்ற வரை எல்லா இடங்களுக்கும் எல்லா தூதர்களுக்கும் அந்த நபிமார்களை அனுப்பி வைத்து இந்த செய்தியை சொல்வதற்காக அனுப்பினான். அப்பெல்லாம் கேட்கல, அப்பெல்லாம் இவன் டைம் ஒதுக்கல, அப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்கல, அந்த வாழ்க்கை முறை அதுக்காக மாற்றி அமைத்துக் கொள்ளல. ஆனால் மௌத்தான பிறகு இவருடைய பார்வையெல்லாம் நன்றாக தெளிவாக ஆக்கப்பட்ட பிறகு, காதுகள் நல்லா கேட்ட பிறகு இவன் சொல்லுவானா, என்ன திருப்பி அனுப்பி விடையாது, நான் இப்போ பார்த்துட்டேன், இப்போ கேட்டுட்டேன், நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லுவானா. அப்போதான் நல்லா சொல்றான், வளர்ச்சினா ஆத்தைனா குள்ள நவசியம் புதாகா வலாக்கின் மக்கள் கவுளும் மின்னி அம்லான்ன தகன்னம மின்னல் இன்னத்தி வண்ணாசு அதிகமாக அடுத்தாயத்தில் அல்லா பதிவு செய்யலாம். நான் நாடி இருந்தால் அல்லா பதிவு செய்யலாம். வசனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பதிலாக சொல்லுகிறார், நான் நாடி இருந்தால் எல்லா மனிதர்களுமே நேரான வழியில் ஆக்கியிருப்பேன். ஆனால் நான் அப்படி நாடவில்லை. இந்த ஜின்களிலும் மனிதர்களிலும் சில பேர்களை நரகத்திற்காகவே நான் படைத்திருக்கிறேன், சில பேர்களை சொந்தத்திற்காகவே படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் பல விஷயங்கள்ல பதிவு செய்கிறோம். பல ஆயத்தில் நாம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். எதுக்காக அல்லாஹ் சொந்தத்துக்காக ஒரு சில பேர்களையும் நரகத்திற்காக ஒரு சில பேர்களையும் படைக்கணும். அப்போ வந்து அல்லாஹ் படைப்பிலே நரகவாதியாக இருக்கிறதுனால தான் இப்போ இருக்கிறாங்கன்னு நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், எல்லோருக்குமே அல்லாஹ் அநியாயம் செய்யலை, இவர்களை அல்லாஹ் மாற்றி இருக்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கமாக இன்னும் பல ஆயத்துக்கு நிறைய 10க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னாக்கா, படைக்கும் போது எல்லாரையுமே நான் அழகாகத்தான் படைக்கிறேன், நான் வந்து அநியாயம் செய்வோனாக இல்லை.
நான் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். வமா யுபத்தலுல் கவுலு மின் லதைய, நல்ல பேச எட்ட எந்த விதமான மாற்று ஏற்பாடும் கிடையாது. வமா பின் அல்லாஹ்வின் அபீன், நான் எந்த அநியாயத்துக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன். அப்புறம் ஏன் சொர்க்கவாதி நரகவாதி நல்லா இந்த ஆயத்தை சொல்றான்னு சொன்னாக்கா, ஏற்கனவே நல்லா படைத்து எல்லாவற்றையும் இவனுக்கு கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து இவனை வந்து சரியாக சிந்திக்கும்படி இவனை சொல்லி அதையெல்லாம் கேட்காம இருக்கிறாங்கல்ல, இவர்களை நான் என்ன செய்யறேன், அஸ்பல சாப்பிடுங்கிறாங்க. அதனால வசனம் இருக்கிறதுலாம் சும்மா ரத்தத்தினாலும் அஸ்பல சாப்பிடு, நாம் இவனை வந்து ரத்தத்தை கலக்கன நினைச்சான அப்படி அக்சரி தக்கவி, இந்த மனிதர்களை அழகாகத்தான் படைக்கிறேன் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் இவனுக்கு. ஆனால் அதை கேட்காம இருக்கிற காரணத்தால இந்த உலகத்தில் வாழும் போதே நாமே இவனை ரதத்தினாக அஸ்பர சாப்பினேன், இவனை தாழ்ந்தவர்களில் மிக தாழ்ந்தவனாக நானே ஆக்கி விடுகிறேன். அதற்கு பிறகு நீ துணியாதியும் ஞாபகம், இவர்கள் எல்லாம் அவர்கள் எந்த பாதையில் சொல்லுகிறார்களோ அந்த வழிகளிலே போய் கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ரசனம் சொல்லிக் கொடுக்குறாங்க. யாரையும் அல்ல சொர்க்கவாதி நரகவாதி என்று படைத்ததாக ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், சொர்க்கத்துக்கான வழியை காண்பிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்தான். அதை இந்த மனிதன் கேட்காத காரணத்தினால அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் போது அவனை தரைமட்டமாக அஸ்பர சாபியனாக ஆக்கி விடுவார் என்று விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு நீதியாளன், அவன் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டான். எல்லா படைப்புகளுக்கும் சரியான பாதையை காண்பித்து தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்புகிறான். ஆனால் வந்த இடத்துல இவன் பாதை மாறி சென்று விடுகிறான். சிந்திப்பதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, அது மாதிரி சொல் பேச்சை கேட்பதில்லை. இவன் மனம் போன போக்கில் வாழ்கிறான். தனக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வாழ்க்கை முறையை சரி என்று கற்றுக்கொண்டு இருக்கிறான். அதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனிதர்களிலும் ஜின்களிலும் பல பேர்களை நரகத்திற்கென்றே நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த உலகத்தில். அவங்கள பார்த்து நம்பிக்கை கொண்ட நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்கன்னு அல்லாஹ் பழைய சொல்லுவோம். இதை எங்கேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் குர்ஆன் மூலமாக அத்தனை வசனங்களை இந்த மனிதனை பற்றி கிட்டத்தட்ட 2க்கும் மேற்பட்ட பாகங்களால் தான் பேசுகிறான். மனிதனை இன்சானே வந்து அப்போ அந்த அளவுக்கு மனிதனை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் ஷார்ட்டான விளக்கம் தான் இந்த உங்களுக்கு. இந்த ரமலான் மாதத்தில் கொஞ்சம் பேர் கிடைக்கிறது ரொம்ப குறைவான விளக்கம் தான் இருக்குது. நேரத்தை கருதி குறைவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த முறையை நீங்கள் கையாளும் பொழுது, எந்த முறையை ஒவ்வொரு நாளுக்கு சும்மா கொஞ்சம் உங்களோட நீங்கள் கேட்கிறவங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேட்காதவங்க அதெல்லாம் நாளில் கேட்கிறவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுங்க. ஒரு ஆயத்தை படித்து அதில் வந்து ஒரு தமிழை படித்து அதில் வந்து என்ன அல்லா சொல்கிறான்னு விளங்கி, ரசூலா என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னு விளங்கி, அது சம்பந்தமான ஆயத்தை எங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு 1/2 அப்படி செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணும்போது 4-5 என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்ன அந்த அறிவு அல்லாஹ் மறைமுகமாக நமக்கு கொடுப்பான். அதை அல்லாஹ் உறுதி செய்து கொடுக்குறாங்க. வசனம் இருக்குது, மிக்கக்குள்ளாக நீங்கள் முதல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ போகிறேன் என்ற எண்ணத்தை வைங்க. அதுக்கு பிறகு நான் ஆசிரியராக இருந்து அறியாத பொருட்களிலிருந்து உங்களுக்கு நான் அறிவை கொடுக்கிறேன். எந்த குரானில் இருக்குது எல்லாமே. அந்த குரானில் இருக்கிற அந்த அறிவை வந்து பெற்றுக்கொள்வதற்கு சில பேர்கள் ரெடியாக இருக்கிறாங்க, பல பேர்கள் ரெடியாக இல்லை. அதனால தான் உலக அளவில் இன்றைக்கு வந்து பல விஷயங்கள் நடக்கிறது. பெரும்பாலான மனிதர்களுக்கு அறிவு இல்லை, பெரும்பாலான மனிதர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை, பெரும்பாலான மனிதர்கள் சிந்திப்பதில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அந்த சிந்திக்காத கூட்டத்தில் நம்மளை வந்து அல்லாஹ் ஆக்காமல் இருக்காங்க. இதுதான் இன்றைய காலத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அர்ப்பணிப்பு தான் என் மைண்டில் வச்சுக்கணும். இந்த கேடுகட்ட கூட்டத்திலலாம் நம்மளை அல்லாஹ் ஆக்காம அல்லாஹ் அதுலேருந்துலாம் விலக்கி வச்சு பள்ளிவாசல் பக்கம் வரக்கூடியவர்களாகவும் அந்த சொல்லுகிற விஷயத்தை கொஞ்சமாக காது கொடுத்து கேட்பவர்களாக அல்லாஹ் வச்சுருக்காங்க. இதுதான் இன்றைய கால சூழ்நிலையில் மிகப்பெரிய அறுப்படை என்பதை விளங்கிக் கொண்டு அந்த விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நாம் வந்து அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா என்று அதிகமாக அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய அறிவு நம்முடைய மனதில் அல்லாஹ் பதிவு செய்வான். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சீராக அமையும். நம்முடைய குடும்பத்தில் மனைவி மக்கள் சீராக அமைவார்கள். சுற்றுப்புறம் சரியாக அமைந்துவிடும். நம் மீது மக்கள் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம எல்லோருக்கும் நல்லது நினைக்க ஆரம்பித்து விடுவோம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். இன்னும் வருகின்ற ஆயத்துகளும் இதை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். இப்போ பேசுகிற ஆயத்துகள் எல்லாம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்பதானே தவிர நடக்கிற விஷயங்கள் என்பது இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு நாம் ஏற்கனவே சொன்ன அந்த மனிதர்கள் 5 வகையான ஸ்டேஜை நினைத்து கொண்டே இந்த பயானை கேட்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்படி நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் உலக மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும். பல நமக்கு அருள்பாலிப்பானாக. வாசலுக்காக என்றாலுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபிகள் மிக்க